சென்னை வியாசர்பாடியில் உள்ள மாநகராட்சி கட்டணமில்லா கழிப்பறை பாதுகாப்பில்லாமலும் சுகாதாரமற்றும் காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெர்ரி இணைப்பில் இருக்கிறார். ஜெர்ரி, வணக்கம். பொதுமக்கள் இது தொடர்பாக என்னென்ன புகார்களை முன்வைத்திருக்கிறார்கள்? கனிமொழி, வணக்கம். சென்னை பெருநகர மாநகராட்சியில் உள்ள 200 வார்டுகளில் 3000க்கும் மேற்பட்ட கழிவறைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் கட்டண கழிவறைகளாகவும் இலவச கழிவறைகளாகவும் இயங்கி வருகிறது. இதில் பல கழிவறைகள் கதவு இல்லாமல் இருப்பதாலும் சில கழிவறைகள் பயன்பாட்டில் இல்லாமல் பூட்டி கிடப்பதாலும் பொதுமக்கள் திறந்த வெளியில் மலம் கழிக்க செல்வதாக வேதனை தெரிவிக்கின்றன. மண்டலம் 4 46வது வார்டில் பயன்பாட்டில் இல்லாத கழிவறை ஒன்றை ஆக்கிரமித்து பொதுமக்கள் சிலர் மாட்டு தொழுவமாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த மாட்டு தொழுவமாக பயன்படுத்தி வருவதால இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் கழிவறை இல்லாமல் பொது வெளியில, அதாவது ரயில் நிலையங்களை சுற்றி இருக்கக்கூடிய ரயில்வே டிராக் பகுதியில் கழிவறை பயன்படுத்துவதாகவும் கூறுகின்றனர். குறிப்பாக பெண்கள், சிறு குழந்தைகள் கழிவறை பயன்படுத்த முடியாமல் தவிர்ப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றன. பயன்பாட்டில்லாத பூட்டி கிடக்கும் கழிவறைகள் சமூக விரோதிகளினுடைய கூடாரமாக இருப்பதால மாநகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த கழிவறைகளை புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் கோரிக்கை வைக்கின்றன. மக்கள் வரி பணத்தில் சென்னை மாநகராட்சி இயங்கி வரும் கழிவறைகள் 2002ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மாநகராட்சி ஒரு கழிவறை இருக்கைக்கு பராமரிப்பு செலவாக 3.18 ரூபாய் இருந்தது. ஆனால் அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் 363 ரூபாய், அதாவது 115% உயர்த்தப்பட்டது இந்த பராமரிப்பு செலவை. பெரிய வர்த்தக மையங்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களில் உள்ள ஒரு கழிவறைக்கு 150 ரூபாய் மட்டுமே செலவு செய்வதாக கூறப்படுகிறது. ஆனால் சென்னை மாநகராட்சியில் ஒரு கழிவறை இருக்கைக்கு 363 ரூபாய் செலவு செய்வதற்கு என்ன காரணம் என்றும் பல கேள்விகள் பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். இந்த குறிப்பாக வட சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கழிவறைகள்ல தூய்மையாக இல்லாத காரணத்தினாலும் கதவு இல்லாத காரணத்தினாலும் சில கழிவறைகள் பூட்டி இருப்பதாலும் மக்கள் தொகை நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் போதைய கழிவறை வசதிகள் இல்லாதால பொது வழியில கழிவறைக்கு செல்வதாக இந்த பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. ஏற்கனவே இங்கே பழைய பாத்ரூம் இருந்தது, அது சீர் பண்ண ஆள் வரல. எங்கெங்கேயோ போய் சொன்னோம், யாரும் வந்து பார்க்கல. ஏற்கனவே நாங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ திரும்பவும் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் மாடு கட்டி இருக்குது, இங்கே போகிறதுக்கான இல்லை, எல்லாம் இங்கே ரயில்வே இடத்துல தான் போயின்னு இருக்கிறோம். பொது வழியில தான் போகிறோம். ஏன்னா வேற இடம் இல்லை, ஆம்பளை பொம்பளை எல்லாமே ஒரே இடத்துலயே தான் போறாங்க. நீங்க அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கும், வசதியா இருக்கும். மாடு வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. அதை பத்தி கம்ப்ளைண்டும் பண்ணியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. அவங்க எங்க போய் யார்கிட்ட என்ன பேசுறாங்கன்னு தெரியல. யாரும் வந்து எந்த இதுவும் எடுக்கல. கவுன்சிலர் வந்து வராங்க, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் பெருக்கிறவங்கள அவங்கள பாக்குறாங்க, அவ்வளவுதான். இந்த மாடை பத்தியும் யாரும் எதுவும் பேசல, அந்த பாத்ரூமை பத்தியும் யாரும் எதுவும் கேட்கல. நிறைய பிரச்சனை வருது, பொது வழியில போறதுல நிறைய பிரச்சனை. ஆம்பளை பொம்பளை எல்லாமே ஒரே சைடு போறோம். அன்டைம்ல லேடிஸு, மாசமாகறவங்க, குழந்தை பெற்றவங்க, இந்த கணவன் இறந்துட்டு இருக்கிறாங்க, புருஷன் கணவன் செத்துட்டவங்க கூட அந்த 16 நாள் உள்ள இருக்கணும். அவங்களால இருக்க முடியல, ஏன்னா பாத்ரூம்காக வந்தே ஆகணும். அந்த மாதிரி தான் இருக்குது இங்க.